வெல்கம் டு அமுல் சமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். அரிசி மாவு, மைதா மாவு, அதுக்கு தேவையான உப்பு, கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, அதுக்கு கொஞ்சம் தேவையான தயிர், கொஞ்சம் லெமனு, கொத்தமல்லி இலை, எண்ணெய், தண்ணி. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி 1/2 hour வைக்க போகிறோம். 2 ஸ்பூனு மைதா மாவு போடுறோம். 2 ஸ்பூனு அரிசி மாவு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அதுக்கு தேவையான உப்பு வச்சுருக்கோம். தயிர் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். கொஞ்சமாக லெமன், தயிர் ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சமாக லெமன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி 1/2 hour அப்படியே வைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லா இடத்தையும் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலக்கிக்குங்க. நமக்கு தண்ணி தேவையில்லை. இதுலேயே இது தயிர் இருக்குது, லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதுவே போதுமான தண்ணி. இப்போ நம்ம மூடி வைக்கிறோம். ½ hour கழித்து நம்ம எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுப்போம். நம்ம சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றி வைப்போம், காயட்டும். சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். திட்டமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பொரிச்சு எடுத்துட்டால் மீதி எண்ணெயை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான்வெஜ் சமைக்கும் போது ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம போட போகிறோம் சிக்கனை. தூரம் போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா காயட்டுன்னு போட்டிங்கன்னா தான் ஒட்டாமல் இருக்கும். இது வரைக்கும் வேகட்டும். நம்ம இன்னொரு வாட்டி போடுவோம். உடனே கரண்டி போடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து போட்டுருப்பீங்கன்னா இதாகும். இல்லைனா அந்த மசாலாலாம் வெளியில் வரும், உழுந்துடும். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி விட போகிறோம். அங்கே பாருங்கள், ஒட்டாமல் நல்லா இதை வச்சுக்கணும். இப்போ நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருந்தீங்கன்னா இது ரெடி ஆகிடும். நம்ம எடுக்கிறோம். இப்போ சிக்கன் நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இன்னொரு டைம் போடுவோம். நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கலகலன்னு வரும் சவுண்ட். நல்லா இது வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.